அக்டோபர் 5, 2018 எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெளியில் ரொம்பவே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ கோர்ட்டோட வாசலில் 21 வயசான ஒரு பொண்ணு வந்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. இப்படி எல்லாருமே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த பொண்ணு சுற்றி திடீர்னு நிறைய பேர் வந்தாங்க. சில பேர் மைக் எடுத்து நீட்டினாங்க, சில பேர் கேமராவெலாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த பொண்ணு மைக்கில் 18 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா இப்போதான் ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா என்னுடைய அப்பாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் எங்களோட லைஃப்பை வந்துட்டு பிடிச்ச மாதிரி வாழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இவங்க 18 வருஷம் போராடணும் அப்படின்னு சொல்லணும்? அப்படி இவங்களோட லைஃப்பில் என்னதான் ஆச்சு? நம்மளோட சேனலில் வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். 2001 லண்டன் சுஹைப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இவர் டிவி ஏஷியா அப்படின்ற ஒரு சேனலில் வந்துட்டு கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய கனவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது தான். இப்படி மீடியாவில் ஒரு பெரிய ஆளானதுக்கு அப்புறமா டிவி சேனல்ஸ், அப்புறம் மூவிஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய வாழ்நாள் லட்சியமே. இவரோட லைஃப்பில் இவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இவர் என்ன யோசிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேமராமேனாக இருக்கோம், நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்மளோட கனவுகளை நம்ம எட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய படிப்பு வந்துட்டு நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. இதுக்காக இவருடைய நேட்டிவான டெல்லிக்கு போயிட்டு மாஸ் மீடியா படிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஆசைப்பட்ட மாதிரி இவர் ஜமாயா காலேஜுக்கு போயிட்டு ஜாயின் பண்றாரு. அங்க மாஸ் மீடியாவில் போஸ்ட் கிராஜுவேட் ஆகுறாரு. இந்த சுஹைப்புடைய அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்காங்க. இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன், நல்ல செட்டிலான ஒரு ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்காங்க. இவங்களுக்கு காசுக்கு பஞ்சமே இல்லை. இப்படி இந்த சுஹைப் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல அதே காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அஞ்சு அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்கறாரு. இந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இவருக்கு எப்படி இந்த மாதிரி தோணுச்சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுவுக்குமே தோணி இருக்கு. ரெண்டு பேருமே பேசி பார்க்கறாங்க. நாளடைவில் இவங்க ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே காலேஜில் இருக்கக்கூடிய மெட்டாலஜி டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆர்கே சிங், அவங்களோட பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு. சொல்ல போனா இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டே ரொம்ப பெருசு. ரொம்ப நாள் வந்துட்டு இதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாம ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் வந்துட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் தெரிய வருது. ரெண்டு பேர்த்தோட வீட்டுல இருக்கவங்களும் இந்த காதலுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. காரணம், ரெண்டு பேரும் வேற வேற கம்யூனிட்டி. சொல்ல போனா ரெண்டு பேரும் வேற வேற ரிலீஜியன். சுஹைப் வந்துட்டு ஒரு முஸ்லீம் பையன், அஞ்சு வந்துட்டு ஒரு ஹிந்து பொண்ணு. இதனாலே இந்த ரெண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த காதலுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்தாங்க. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க நம்ம ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம இவங்க கிட்ட சொல்லாம வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்றாங்க. இதை பத்தி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இந்தியாவுக்குள்ள நம்ம எங்க போனாலும் சரி கண்டிப்பா இவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப ரொம்ப பெருசு, ரெண்டு பேருக்கும் நிறைய செல்வாக்கு இருக்கு. அதனால நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியில எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்காக இவங்க சூஸ் பண்ண அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா லண்டன். இவங்க பிளான் பண்ண மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு கிளம்பி லண்டன் போகிறாங்க. லண்டனுக்கு போயிட்டு உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு ரெண்டு பேர்த்தோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரிய வருது. ரெண்டு பக்கமும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ரெண்டு குடும்பமும் இதை வந்துட்டு ஏற்றுக்கல. ஆனால் ஒரு கட்டத்தில் சுஹைபோட வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு இவங்களோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளம்பி டெல்லிக்கே வாங்க, இங்கே வாங்க, நம்ம வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் சுஹைப் வந்துட்டு இல்லை இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், நாங்கள் இங்கேயே கொஞ்ச நாள் வந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி சுஹைப் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டெல்லிக்கு வராங்க. அஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே சுஹைபோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள்லயே சுஹைபுக்கும் அஞ்சுவுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுஹைப் என்ன நடந்தாலும் சரி மாத்தி மாத்தி அஞ்சுவை திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. இது பெரிய சண்டையா மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷஸ்
ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு ஆக ஆரம்பிக்குது. இதுக்கிடையில அஞ்சு வீட்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி இங்கே சண்டையாக போயிட்டு இருந்ததுனால அஞ்சு வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்படி கிளம்பி போன இவங்க வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பா கிட்ட நடந்த இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இப்படி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, நான் மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சுவோட வீட்டில் இருக்கவங்களாம் சுஹைபுக்கு கால் பண்ணி நீங்க வீட்டுக்கு வாங்க நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சுஹைபும் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் சுஹைப் அப்புறம் அஞ்சு இவங்க 2 பேருத்தையுமே உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஆரம்பத்தில் நடக்கிற பிரச்சனை தான். ஆரம்பத்தில் மேரேஜ் வந்துட்டு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்க பெருசு பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே ஒன்னா உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இவ்வளவு அட்வைஸ் பண்ணி 2 பேருத்தையுமே அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா 2 பேருமே ரொம்ப நார்மலா வந்துட்டு ஃபேமிலியை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா டைம் ஆக வந்து பாத்தீங்கன்னா திரும்பி முதல்ல இருந்த மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. திரும்பி இவங்க கோச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இருக்கவங்க சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பல சமயங்கள்ல அஞ்சு வந்துட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சுஹைப் வந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி சமாதானப்படுத்தி மறுபடியும் கூட்டு போயிடுறாரு. இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப ஒரு தடவை நடந்த சண்டையில அஞ்சு வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நம்மள வந்துட்டு ஏதோ ஒன்று அட்வைஸ் பண்ணி பேசி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதனால இந்த தடவை நம்ம அண்ணன் வீட்டுக்கு போகலாம், அண்ணன் வீட்டில் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க அண்ணன் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா லண்டன்ல இருக்காரு. இவங்க லண்டனுக்கு உடனடியாக கிளம்பி போறாங்க. போயிட்டு அவங்க அண்ணன் வீட்டில் இருந்தப்ப அவங்க அண்ணன் வந்துட்டு என்னாச்சு ஏது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. என்ன இருந்தாலும் அஞ்சு வந்துட்டு வீட்டில் இல்லை அப்படின்னா எல்லாருமே தேடுவாங்க, பயப்படுவாங்க. அப்படின்றதுனால அஞ்சுவோடைய அண்ணா வந்துட்டு அஞ்சுவோடைய ஹஸ்பண்டுக்கும் அஞ்சுவோடைய அப்பா அம்மா அதாவது இவருடைய பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்படி கொஞ்ச நாள் போயிருக்கு. அஞ்சுவோடைய அண்ணாவான பிரகாஷ் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி லண்டனுக்கு சுஹைபை வந்துட்டு வர வச்சிருக்காரு. வர வச்சு அதே வீட்டுக்குள்ள இவங்க 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஆனா இந்த சமயத்துல அஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தோணுது, பேசாம நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறோம்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமைதியா நின்றுட்டு இருந்த சுஹைபுக்கு இது ஒரு பயங்கரமான ஷாக்கு. இங்க பாரு, நீ ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு இருக்க, இனிமே எந்த ஒரு தப்புமே நடக்காது, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சுஹைப் வந்துட்டு அஞ்சுவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இதனால 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டெல்லிக்கு வராங்க. இப்படி டெல்லிக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நார்மலா தான் போயிட்டு இருந்தது. 2 பேருமே வந்துட்டு மீடியா ஃபீல்ட்ல தான் இருந்தாங்க. அதனால வழக்கமா இவங்க 2 பேரும் டிவி பாக்குறப்ப இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த ப்ரோக்ராமை பத்தி பேசிப்பாங்களாம். இந்த ப்ரோக்ராம் இப்படி பண்ணிருக்காங்க, இன்னும் இப்படி பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும், பாத்தியா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டாபிக்காவே எடுத்து மாத்தி மாத்தி பேசிப்பாங்களாம். இவங்க டிவில லோக்கல் ஷோஸ் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் நடக்கக்கூடிய சில ஷோஸுமே வந்துட்டு பார்ப்பாங்களாம். இப்படி பார்த்துட்டு இருக்கப்பதான் இவங்களுக்கு யூஎஸ்ல டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருந்த கிரைம் ஸ்டாப்பர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு கண்ணுக்குப்படுது. இதை இவங்க 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு எபிசோடுமே மிஸ் பண்ணாம பார்ப்பாங்களாம். இந்த கிரைம் ஸ்டாப்பர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்க கிரைம் கேசஸ், அப்புறம் ரொம்ப வருஷமா முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அன்சால்வ்டு கேஸ், இந்த மாதிரி பல கேஸ் எடுத்து அதோட எவிடன்ஸ்லாம் வச்சு அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்துட்டு அந்த கேஸுகளுக்கு சம்மந்தப்பட்ட எதனாச்சும் ஒரு விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லுவாங்க. இப்படி இவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய க்ளூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஷோ வந்துட்டு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஷோவை பார்த்துட்டே இருந்த இந்த சமயத்துல சுஹைப்புக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கிரைம் ஷோ வந்துட்டு இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே பண்ண கிடையாது, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, நம்ம மோஸ்ட் வாண்டட் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு அதுல இந்த மாதிரி கேசஸ் பத்தி நம்ம விவாதிப்போம், கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பெரிய லெவல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்துட்டு இவர் அஞ்சு கிட்ட சொல்றாரு. அஞ்சுக்குமே வந்துட்டு இது ஒரு சூப்பரான ஐடியாவா தோணுது. இப்ப இதை பத்தி போயிட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இல்ல சேனல்ஸ் கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பைலட்டா சில விஷயங்கள் வந்துட்டு இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கணும். அதாவது ஒரு டெமோ மாதிரி நாங்க பண்ணக்கூடிய இந்த எபிசோட்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபீலை வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல போயிட்டு சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா அதே மாதிரியான சில எபிசோட்ஸை காசு கொடுத்து எடுத்து அதை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட காட்டணும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு ஒரு டிவி சேனல் இதை போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனுமே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஐடியா வந்தவொடனே டைரக்டா போயிட்டு நம்மளால ஷோ பண்ண முடியாது. இதனால இவங்க ஒரு பைலட் வீடியோஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு டிவி சேனலுக்கா போயிட்டு இதை காட்டுறாங்க. அவங்க கிட்ட இந்த கான்செப்டையும் சொல்லி இந்த வீடியோவையும் காட்டி நிறைய கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு சேனலுமே வந்துட்டு கன்வின்ஸ் ஆகலை. நீங்கள் சொல்கிற இந்த கான்செப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்கு ஒத்து வராது, இது வேணால் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு ஒத்து வரலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி இந்த விஷயத்தை நிராகரிச்சிடுறாங்க. இருந்தாலும் அவர் விட கிடையாது. இவரால் முடிஞ்ச வரைக்கும் பல சேனல்ஸை போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. இப்படி இருக்கிறப்ப தான் ஜி டிவிக்கும் போயிட்டு இதை பற்றி சொல்கிறாரு. இவர் சொன்ன இந்த ஐடியா அப்புறம் இந்த எபிசோடு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜி டிவியில் இருந்தவங்க சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. மொத்தம் 52 வாரத்துக்கு நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிக்கிறாங்க. இது சுஹைபுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் அப்படின்ற டைட்டில் இவர் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல இவர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்க்கு ஆங்கரா அஞ்சு தான் வந்து போட்டிருக்காரு. ஆனா இந்த ஷோ போயிட்டு இருந்த அந்த சமயத்துல வந்துட்டு அஞ்சு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிய வருது. இதுக்கப்புறமா சுஹைபே வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை எடுத்து ஹோஸ்ட் பண்றாரு. பிளான் பண்ண மாதிரி இந்த ஷோ வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ பயங்கரமா பாப்புலர் ஆகுது. இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பாப்புலர் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ண மற்ற சேனல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த லெவலுக்கு இது வந்து டெவலப் ஆச்சு. அந்த சமயத்துல இதோட டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 10-12 இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான இந்த கிரைம் ஷோ வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சு போனதுனால அவங்க அத்தனை பேருமே சீரியல்ல இருந்து கொஞ்சம் நவுந்து வந்து இந்த ஷோ வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்த ஷோ வந்துட்டு பாப்புலர் ஆக கூடவே வந்துட்டு இவருமே வந்து பயங்கரமா பாப்புலர் ஆகிறாரு. சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ, டைரக்டர், ஹீரோயினுக்கு வந்துட்டு எந்த லெவலுக்கு மரியாதை கிடைச்சதோ அதே அளவு மரியாதை இவருக்கும் கிடைச்சது. இவரோட ஃபேன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது. பல பேர் வந்துட்டு இவரோட வீட்டுக்கு லெட்டர்ஸ் அப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்புறாங்க. நான் உங்களோட ஃபேனு, உங்களோட எல்லா எபிசோடுமே பார்ப்பேன், எங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் வந்துட்டு தினம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி இவருக்கு லெட்டர் போடுறதுல ஒரு முக்கியமான ஃபேன் ஒருத்தர் இருக்காரு. இவர் ரொம்ப வித்தியாசமான வெறி பிடிச்ச ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்திலே லெட்டர் எழுதி அனுப்புவாராம். வழக்கமாவே சுஹைபுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் அப்புறம் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபான அஞ்சு தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படிதான் எல்லா லெட்டரையும் எடுத்து வச்சு படிச்சு பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் இந்த ரத்தத்தால் எழுதப்பட்ட அந்த லெட்டரை வந்துட்டு இவங்க பாக்குறாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு சுஹைப் கிட்ட காட்டுறாங்க. இந்த மாதிரியான லெட்டர்லாம் வந்துட்டு நீ போட சொல்லாத, இதெல்லாம் நீ வந்துட்டு என்கரேஜ் பண்ணாத அப்படின்ற மாதிரி அஞ்சு வந்துட்டு சுஹைப் கிட்ட சொல்லியிருக்காங்க. சுஹைப் வந்துட்டு சரி ஏதோ தெரியாம பண்ணியிருப்பாரு, நம்ம மேல இருக்கக்கூடிய பாசத்துல எதனாச்சும் அமைச்சிருப்பாரு, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஃபேன் வந்துட்டு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி பண்ண கிடையாது. அடுத்த 2-3 தடவை இதே மாதிரியான லெட்டர் வந்திருக்கு. திரும்ப இதே மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தடவை ஒரு $1 ஒன்று அமைச்சிருக்காரு. கூடவே சிக்னேச்சர் ரத்தத்தில் போட்டிருக்காரு. இதில் ரொம்பவே பயந்து போன அஞ்சு வந்துட்டு சுஹைப் கிட்ட போயிட்டு இது இதோட ஸ்டாப் பண்ணி ஆகணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை லெட்டர் அந்த அட்ரஸ்க்கு போடு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அஞ்சுவுக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி தான், நம்மளோட வீட்டுக்கு இந்த மாதிரி ரத்தத்தால் லெட்டர் வர்றது வந்துட்டு எனக்கு என்ன கரெக்டா படல, ஏதோ மனசுக்கு வந்துட்டு தப்பா படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால சுஹைப் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டையும் அந்த லெட்டரையும் எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த டீமுக்கு கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு ஒரு ரிட்டர்ன் லெட்டர் ஒன்று போடுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நான் என்கரேஜ் பண்றது கிடையாது, ரத்தத்தால நீங்க இந்த மாதிரி எழுதி அனுப்பாதீங்க, அப்படி நீங்க அனுப்புறதா இருந்தா அது எனக்கு வேணாம், உங்களுடைய பாசம் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டர்ன் லெட்டரை எழுதி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. சுஹைபோடைய ஷோ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பயங்கர பாப்புலராகவே போயிட்டு இருந்திருக்கு. இதனால சுஹைப் வந்து நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ரெண்டாவது எதனாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ப்ரோக்ராமுக்கு இவர் தில் ஹை இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. இது வந்து ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோ. இந்த ஷோவை ஸ்டார் பிளஸ் சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த டைட்டில் எங்கிருந்து இவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ 420 அப்படின்ற ஒரு படத்தில் வரக்கூடிய சாங்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. இந்த ஷோவுக்கான ஒர்க் இவர் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஆலியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்திருக்கு. இவர் அடுத்த கட்டமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே வச்சு ஆலியா ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓபன் பண்றாரு. இந்த கம்பெனி மூலியமா இவர் நிறைய சம்பாதிக்கிறாரு. நாளடைவில் இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு பிரைவேட் லிமிட்டடா மாறிடுது. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வரக்கூடிய 25% ஷேரை வந்துட்டு அவரோட ஒய்ஃபான அஞ்சுவோட பேர்ல எழுதி வைக்கிறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோட்ல 1.5 crores கொடுத்து ஒரு லேண்டை வாங்கி பெருசா ஒரு வீட்டை கட்டுறாரு. இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைனிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 months போயிருக்கு. இவர் ஒவ்வொரு ஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் கேஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி அனலைஸ் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணுவார். இவர் இப்படி பண்ணுறது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பல அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ்லாம் எடுத்து வச்சு இவர் பேசுவார். இப்படி பேசுறது மூலியமா அந்த நபரை பற்றின அடையாளம், தடயம் இல்லை வேற எதனாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வெளியில் இருக்கிற மக்கள் மூலியமா இவருக்கு தெரிய வரும். இப்படி இவருக்கு தெரிய வர அந்த இன்ஃபர்மேஷனை உடனடியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லிடுவார். இப்படி சொல்றது மூலியமா
பல கேசஸ் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவர் மூலியமா சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இவர் மூலியமா கிடையாது. இவர் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு மேற்கொண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முயற்சி பண்ணி தான் பிடிச்சாங்க. இப்படி இருக்கிற இந்த சமயத்துல தான் இவர் ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று எடுக்கிறாரு. பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தருடைய கேஸ். இவர் இந்த கேஸ் எடுத்ததுனால நிறைய இன்ஃபர்மேஷன் இவருக்கு கிடைச்சு அதை வந்துட்டு இவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொன்னதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மத்திய பிரதேஷ்ல இந்த பிரகாஷை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்கவுண்டரும் பண்ணியிருந்தாங்க. சுஹைப் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரகாஷை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணேன். நான் ஹெல்ப் பண்ணதுனால தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால இந்த கேஸை வந்துட்டு சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவருடைய ப்ரோக்ராம்ல பேசியிருக்காரு. இவர் மக்கள் கிட்ட போறதுக்கான ஒரு மீடியேட்டரா இருந்திருக்காரு. அதனால மக்கள் மூலியமா தான் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதை தான் போலீஸ் கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு இவர் அவருடைய ப்ரோக்ராம்ல சொன்னதுனால பல பேர் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பிரஸ் மீட்டே ஒன்று போட்டு பிரகாஷை கண்டுபிடிக்கிறதுக்கு சுஹைப் வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்தாரே தவிர மற்றபடி பிளான் பண்ணி பிடிச்சது எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு சுஹைப் வந்துட்டு தந்திருக்கல அப்படின்னாலும் நாங்களாவே வந்துட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணியிருப்போம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்துட்டு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பல கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து இவரோட வீட்டுக்கு மிரட்டல் கடிதம்லாம் வந்துட்டு போகுது. இதுக்காக நீ எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க, மரியாதை இந்த மாதிரியான வேலையை பார்க்கறது இதோட நிப்பாட்டிரு. மேற்கொண்டு நீ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த கொலை மிரட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் கிடையாது, கூட இருக்கவரோட ஃபேமிலி, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களோட பொண்ணுக்குமே இருந்தது. இதே மாதிரியான லெட்டர்ஸ் வந்துட்டு இவருக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இவருக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்திருக்கு. இதனால இவரு இந்த மாதிரி இவருக்கு வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாரு. சார், நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம், இவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கோம், ஒருவேளை இந்த லெட்டரில் வர மாதிரி யாராச்சும் சீரியஸாக இறங்கி எதனாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பற்றின சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறாங்க. இதனால துப்பாக்கி வச்சிருக்க 2 போலீஸ் ஆஃபீஸரை வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு நான் டியூட்டிக்கு அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு மாறி மாறி அவங்களோட வீட்டில் டே அண்ட் நைட் வந்துட்டு டியூட்டி பார்க்குறாங்க. இவங்களுக்காக மட்டுமே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. சுஹைப் வந்துட்டு மேக்ஸிமம் டைம் ஆஃபீஸில் தான் இருக்காரு. வீட்டில் 5 அவங்களோட குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. இதனால வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு யாராச்சும் வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் இவருக்கு அதிகமாக இருந்தது. இந்த பயத்துக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு நாளும் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, அவரோட ப்ரோக்ராமையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இவரோட ப்ரோக்ராம் வந்துட்டு பயங்கர பாப்புலராக போக இவருமே இவ்வளோ பயப்படுறதுனால இவர் பயப்படுறது கரெக்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவருடைய சேஃப்டிக்காக ஒரு துப்பாக்கி ஒன்று லைசன்ஸோட இவங்களுக்கு தராங்க. இந்த துப்பாக்கி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கும். வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை வர்றப்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் இந்த துப்பாக்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லைசன்ஸ் போட்டு அந்த துப்பாக்கியை கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதே மாதிரியான லெட்டர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் வேலையை விட்டா வீடு, வீட்டை விட்டா வேலைன்னு போயிட்டு இருக்காரு. இதுக்கிடையில இவருக்கும் மஞ்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு சின்ன சின்னதா பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது. இந்த தடவை இவங்க போட்டுக்கிற இந்த சண்டைக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஒரு தீவிர ரசிகன் தான். ஜான்வரி 10, 2000 அவரோட வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது. அந்த டைம்ல தான் சுஹைப் வந்துட்டு ரொம்பவே அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாரு. இவர் இப்படி அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்ததுனால அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத அவரால் பார்க்க முடியல. அவர் அந்த பார்சலை பார்த்துட்டு நீங்களே ஓபன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கிட்ட கொடுத்துட்டு இவரு பாட்டுக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. அப்படி அந்த பார்சல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துடலாம். சுஹைபுக்கும் அஞ்சுவுக்கும் நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா போயிட்டு இருந்திருக்கு. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்களுக்கு இடையில சண்டை போய்கிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் சுஹைப் வந்துட்டு ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி பரபரப்பா கிளம்பினாரு. போறப்ப என்ன யோசிச்சார் அப்படின்னு தெரியல. வீட்டுல வேற பயங்கர சண்டையா இருக்கு. வீட்டுல வந்து நம்ம துப்பாக்கி வச்சிருக்க வேணாம், எதனாச்சும் ஒரு பிரச்சனையில வீட்டுல அஞ்சுவே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயம் வருது. இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா அன்னைக்கு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அவரோட துப்பாக்கி எடுத்துட்டே ஆபீஸ்க்கு போயிருக்காரு. போன இவருக்கு அங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் இவரோட ஒய்ஃபான அஞ்சு கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இவரு சரி எதுக்கு இப்ப எடுத்துக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காரு. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அஞ்சு கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இவரும் வந்துட்டு கட் பண்ணி விட்டு இருந்திருக்காரு. கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை இதனாச்சும் எமர்ஜென்சியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சவரு மறுபடியும் அஞ்சுவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்னாச்சுமான ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த காலை அட்டன் பண்ண உடனே அஞ்சு கேட்ட முதல் கேள்வி, நீங்க கன் எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட சுஹைபுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஆமாமா, நான் தான் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டேன், எதுவும் தேவைப்படும் தோணிச்சு எடுத்துட்டு
வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அஞ்சு வந்துட்டு ஓகே சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாப்பா வீட்டில் இருக்கா, அவளை அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுஹைப் வந்துட்டு இல்லம்மா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, மீட்டிங் முடிஞ்ச உடனே நானே வந்துடுவேன், நீ பாப்பா ஒன்றும் அனுப்பி வைக்க வேணாம், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாரு. இந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா சுஹைபுக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசனையாவே இருந்தது. எதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்கணும், என்னவா இருக்கும், கரெக்டா இன்னைக்கு தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம், இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோன்றது தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை அஞ்சு வந்து டெய்லியுமே துப்பாக்கி செக் பண்றாளோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு இவரோட மைண்டுக்குள்ள இருந்தது. சுஹைபுக்கும் அஞ்சுவுக்கும் நடுவில் இதுக்கப்புறம் நிறைய சண்டைகளும் போயிட்டு இருந்தது. எல்லாமே அந்த ஃபேனை வச்சு தான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்க திரும்ப இதே மாதிரியான கிஃப்ட்டை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இதுக்கு சுஹைப் வந்துட்டு இல்லைம்மா, இதெல்லாம் என்னோட கண்ட்ரோலில் இல்லை, நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டேன், ரிட்டர்ன் லெட்டரும் அனுப்பிட்டேன், இதுக்கு மேலே இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு அனுப்பாதீங்க, ரத்தத்தால் இதையும் அனுப்பி வைக்காதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இவங்க சமாதானம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சுஹைப் வந்துட்டு அஞ்சுவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அஞ்சு வந்துட்டு இன்னும் அப்செட்டா இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்ப நீங்க காலையில கிளம்பும் போது ஒரு பார்சல் வந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பார்சலுக்குள்ள அந்த ஃபேன் வந்துட்டு வழக்கம் போல ஏதோ ஒரு பொருள் அமைச்சிருக்கான். அந்த பொருள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரத்தமா இருந்திருக்கு. இது என்ன ரத்தம் ஏது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியல. ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, ஒமட்டிட்டு வந்திருக்கு. இந்த விஷயத்தினால அஞ்சு வந்துட்டு ரொம்ப 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 வேதனையில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றது சுஹைபுக்கு தெரிய வருது. சொல்ல போனா ரீசன்ட் டேஸாவே இந்த விஷயத்தினாலதான் இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு. இது மூலியமா இவங்க ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்றத சுஹைப் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஆபீஸ் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சுஹைப் வந்துட்டு சரி நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு நம்ம அஞ்சுவை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. வீட்டுக்கு போன அந்த சமயத்துல அஞ்சு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த இவருக்கு இந்த சமயம் அஞ்சு வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு பேசணும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது, இன்னுமே இந்த சண்டை வந்துட்டு பெருசாதான் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சரி அஞ்சு வந்துட்டு கொஞ்சம் காம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட குழந்தையை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அலற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு சுஹைப் வந்துட்டு ரொம்ப பதறி போயிட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வேகனா இவரு வெளியில ஓடி வராரு. வந்தப்ப இந்த சத்தம் வந்துட்டு கிச்சன்ல இருந்தா கேக்குது அப்படின்றது இவருக்கு தெரியுது. இதனால இவரு கிச்சனுக்கு வேகமா ஓடி போய் பாக்குறாரு. பார்த்தப்ப கிச்சன்ல வந்துட்டு அஞ்சு ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட கையில வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தி இவங்க ஆசாசையா ஃபாரின்ல இருந்து வர்றப்ப வாங்கிட்டு வந்த அந்த கத்தி வழக்கமான கத்தியோட ரொம்பவே பெருசா இருக்கும், ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். இவரு நல்ல கிச்சனுக்குள்ள போயிட்டு கிட்ட போய் பார்க்காம தான் தெரிஞ்சது தரையில வந்துட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அஞ்சு அவங்களே வந்துட்டு 2 தடவை கத்தியால குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால எக்கச்சக்கமான ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு இருந்திருக்கு. இந்த விஷயத்த பார்த்து சுஹைபுக்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, பயத்துல வந்துட்டு மிரண்டு போறாரு. உடனடியாக ஒரு பதட்டத்துல வெளியில போறாரு. வெளியில போனப்ப இவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சிருந்த அந்த போலீஸ் ஆபீசரை பாக்குறாரு. பார்த்துட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க வர வைங்க அப்படின்ற மாதிரி கத்தி இருக்காரு. இவர் இந்த மாதிரி பதட்டத்துல கத்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்னன்னு புரியாம உடனடியாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. ஆம்புலன்ஸ் வந்து அடுத்த நிமிஷம் எல்லாருமே உள்ள ஓடுறாங்க. ஓடுனப்பதான் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கு அஞ்சு வந்து கத்தி குத்துப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு. இம்மீடியட்டா எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அஞ்சு வந்துட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. அஞ்சுடைய அம்மா அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கடையில சுஹைபுக்கு வந்துட்டு தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அவர் ரொம்ப குழம்பி போயிருந்தாரு. இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இமீடியட்டா வந்துட்டு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான 4 டாக்டரை வந்துட்டு அப்பாயின்ட் பண்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வந்துட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில இருந்து இறந்தும் போறாங்க. இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். சுஹைப் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அதே இடத்துல கதறி அழுகிறாரு. இப்ப இவங்க கத்தியால குத்தப்பட்டு தான் இறந்திருக்காங்க அப்படின்றதுனால இவங்களுடைய உடம்பு வந்துட்டு பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வழக்கமா ஒரு டாக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க. ஆனா சுஹைபுக்கு வந்துட்டு உண்மையாலுமே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. இதனால இவர் அப்பாயிண்ட் பண்ண அந்த டாக்டர்ஸுமே போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வச்சு எல்லாருமே வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சு, எதனால இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டாரு.
இப்ப 1க்கு 4 பேர் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி செக் பண்ணதுல அவங்களோட வயித்தை வந்துட்டு கிழிச்சிருந்த அந்த பொசிஷன், இவங்களோட கை வந்து பிடிச்சிருந்த அந்த பொசிஷன், எவ்வளவு டெப்தா வந்துட்டு அவங்க கிழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையாலுமே இதை அவங்களே தான் கிழிச்சுக்கிட்டாங்களா இல்ல வேற யாராச்சும் வந்து குத்துனாங்களா? இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இவங்க ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணாங்க. இதுபடி ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. அஞ்சு வந்துட்டு அவங்களே தான் அந்த கத்தியை பிடிச்சி குத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல வருது. என்னதான் இருந்தாலும் இவங்க கத்தியால இறந்திருக்காங்க அப்படின்றதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட ப்ரொசீஜரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போன அஞ்சுவோட வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு விசாரிக்கிறாங்க. அஞ்சு இந்த மாதிரி தன்னை தானே குத்திக்கிட்டு இறந்து போயிருக்காங்க, அது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே இது தற்கொலை தானா இல்ல எதனாச்சும் கொலையா இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப அஞ்சுவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இனிஷியலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இது தற்கொலையா தான் இருக்கணும். ஏன்னா அஞ்சு ரொம்ப ரொம்ப கோவக்காரி, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான். அதனால அஞ்சு ஏதோ ஒரு வேகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா இருந்தாலும் இன்னும் டீப்பா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான கொஸ்டினை கேட்கறாங்க. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள அஞ்சு, சுஹைப் அப்புறம் அந்த சின்ன குழந்தை மட்டும்தான் இருந்திருக்கு. கண்டிப்பா சின்ன குழந்தை வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்காது. ஒருவேளை இது வந்துட்டு தற்கொலையா இல்லை அப்படின்னு சொன்னா, ஏன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மருமகனான சுஹைப் வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு அஞ்சுவோட வீட்டில் இருக்கவங்களாம் இல்ல, அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததே தவிர இந்த லெவலுக்குலாம் அவர் போக மாட்டாரு, கண்டிப்பா அவர் கொலை பண்ணியிருக்க மாட்டாரு, எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு, இது அஞ்சுவாவே தான் ஏதோ ஒன்று நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ரிப்போர்ட்டையும் வந்துட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் வந்துட்டு ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிடுது. இப்படி இருக்கிறப்ப சடனா 3 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு போலீஸ் ஆபீசர் சுஹைபோட வீட்டுக்கு வராங்க. வந்து சுஹைபை பார்த்து நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. எதனால என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அஞ்சுவோடைய அம்மா அப்புறம் அக்கா 2 பேருமே அஞ்சுவோட இறப்புல வந்துட்டு சந்தேகம் இருக்கு அப்படின்னும், நீங்க தான் அதுக்கு காரணமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி கேட்டதுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்ல கிடையாது, ஏன் இப்ப திடீர்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ், முன்னாடி நாங்க காமனா ஃபோன் கால்ல கேட்டோம், ஆனா அவங்க லண்டன்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதனால இதுக்கு மேல எங்களால ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது, அதனால ஆக்ஷன் எடுக்கிறோம், உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அஞ்சு இறந்து போன அந்த 3 மாசமும் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒழுங்காவே வேலைக்கு போக கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்து எந்நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பாராம். அது மட்டும் இல்லாம என்ன ஆனாலும் நம்மளுடைய குழந்தைய வந்துட்டு நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணி இவரோட குழந்தைய வந்துட்டு இறக்காம பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்மளும் ஆபீஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தை எப்படி சாப்பிடும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணி இருக்கு. வேலைக்கு இன்னொருத்தங்களை நம்பி கூட குழந்தைய கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணி இருக்கு. அதனால இவரே வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த குழந்தைய வந்துட்டு அவங்களோட பாட்டி வந்து எடுத்துட்டு போனாங்க. ஜெயிலுக்குள்ள போன இவரு அவரோட வக்கீல் கிட்ட பேசுறாரு, பண்ணாத தப்புக்காக நான் எதுக்காக குற்றத்தை அனுபவிக்கணும், அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தை வந்துட்டு அங்க தனியா இருக்கும், என்னோட குழந்தை இல்லாம நான் இருக்க முடியாது, சீக்கிரமா பெயில் எடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவர் எந்த விதமான தப்புமே பண்ண கிடையாது, இவரை கனெக்ட் பண்ற மாதிரியான எவிடன்ஸ் இல்ல. ரிப்போர்ட்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி. அதனால அஞ்சுவோடைய அம்மா அக்கா வேணும்னே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வாதாடி இவருக்கு பெயில் வாங்கி தராங்க. பெயில் வாங்கி தந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷம் வந்துட்டு இவர் வீட்டுல தான் இருந்திருக்காரு. அந்த சமயம் அவருடைய குழந்தைய வந்துட்டு அவரு தான் மறுபடியும் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப அந்த குழந்தை நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அஞ்சுவோடைய அம்மா அப்புறம் அக்கா 2 பேருமே சேர்ந்து பல விதமான கேசஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கோர்ட் வந்துட்டு இல்ல, அம்மா இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இப்போ அஞ்சுவோடைய அம்மாவும் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேஸ் போடுறாங்க. அது என்னன்னா, இவன் அஞ்சு வந்துட்டு உயிரோடு இருந்த சமயத்தில் பயங்கரமாக கொடுமை பண்ணியிருக்கான், வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்கான், வீட்டுக்குள்ளே வச்சு பயங்கரமாக அடிச்சிருக்கான். இதனால இவங்களுக்குள்ள வந்துட்டு பல தடவை சண்டை நடந்திருக்கு. அநேகமா இவன் தான் வந்துட்டு அந்த சண்டையில் அன்னைக்கு என்னோட பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன்ட்ட வந்துட்டு அந்த குழந்தை இருக்கிறது கரெக்ட் கிடையாது. அதனால அந்த குழந்தை வந்துட்டு பாட்டி கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல வந்துட்டு உண்மையாலுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளியரா தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சுஹைப் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. இவர் தரப்புல இருந்தும் நிறைய வாதாடினாங்க. ஆனா கோர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இவங்களோட ஒய்ஃபுக்கு பிரேத பரிசோதனை பண்ணது எல்லாமே இவர் செட்டப் பண்ண டாக்டர்ஸ் தான், அதனால எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் மேலே டவுட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான டாக்டர்ஸ் வச்சு அந்த ரிப்போர்ட்டை ரீசெக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில சுஹைப் வந்துட்டு மறுபடியும் பெயிலுக்கு அப்ளை பண்றாரு. வீட்டுல வந்துட்டு
வந்துட்டு எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க உடம்பு சரியில்லாத ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க, நான் வீட்டுக்கு போய் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஆகணும், அட்லீஸ்ட் எனக்கு பரோலாச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கப்புறமா நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு கடைசியா கோர்ட்டு வந்துட்டு இவருக்கு 4 மாசம் பரோல் தருது. இந்த 4 மாசம் பரோல்ல இவர் வெளியில வராரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இந்த பரோலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு லீகலா நிறைய ட்ரை பண்றாரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் போகுது. 2017 மறுபடியும் இந்த கேஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பல தடவை வெளியில பல தடவை உள்ளன்னு சொல்லி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காரு. இவர் இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருந்ததுனால இவர் சுத்தி எப்பயுமே பிரஷரா இருந்ததுனால ப்ரொடக்ஷன் சைட்ல இவருக்கு பயங்கரமான பிரஷர் இருந்தது. இவர்னால அவரோட வேலையை வந்துட்டு ப்ராப்பரா பண்ண முடியல. எல்லாத்துலயுமே வந்துட்டு பயங்கரமான லாஸ். இவர் வெளியில வந்து ஒரு சமயத்துல இவர் படத்தை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. ஆனா யாருமே இவரை நம்பி முன் வரல. ஏன்னா அடுத்த நிமிஷம் இவர் உள்ள இருப்பாரா வெளியில் இருப்பாரா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. இப்படி பெயில் எடுத்து வெளியில வந்துட்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல நம்மளால தனியா குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2வது ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இப்ப அஞ்சுவோட வீட்டுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அஞ்சுவோடைய அம்மா, அஞ்சுவோடைய அக்கா, இவங்க 2 பேரும் மட்டும்தான் சுஹைபுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. மத்த எல்லாருமே, அதாவது சுஹைபுடைய அண்ணா, அப்பா, அப்புறம் தங்கச்சி, இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தான் வந்துட்டு கோவப்பட்டு அவங்களே கத்தியால குத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்பினாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே. இப்ப இவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ தேவையில்லாம மாப்பிள்ள மேல பழி போட்டுட்டு இருக்கு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே கிளியரா இருக்கு, நீ வேணும் நீ குழந்தையோட கஸ்டடிக்காகவும் பழி போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க மாத்தி மாத்தி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து அஞ்சுவோடைய அம்மா, அக்கா மட்டும் தனியா பிரிஞ்சு தனியா வீடு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கேஸ்க்கு நம்ம எதனாச்சும் ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அஞ்சுவோடைய அப்பா, அண்ணா, தங்கச்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் கிட்ட இவங்க வேணும்னே தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றபடி மருமகனுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த கத்தியில வந்துட்டு இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, இன்னொருத்தவங்க ஃபோர்ஸா வந்து குத்தின மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்னோட மருமகன் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது, அதனால அவங்க சொல்றதை மட்டும் அப்படி எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்துட்டு ரிட்டர்ன்ல எழுதி தராங்க. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுல சுஹைபோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுஹைப் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவர் வெளியில இருந்த அத்தனை சமயமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணை வந்துட்டு அந்த லெவலுக்கு பத்திரமா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, வளர்த்திருக்காரு. இந்த பொண்ணுடைய அம்மாவான அஞ்சு வந்துட்டு இறந்து போன அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு வெறும் 2.5 வயசு தான் இருந்திருக்கும். அதனால அவங்க இருந்த அந்த சமயமே வந்துட்டு அவங்க அம்மா அந்த வீட்டுல இறந்தது, அதை பத்தி அவங்களுக்கு பெருசா ஞாபகம் இல்லை அப்படின்றதுனால அதோட இம்பாக்ட் வந்துட்டு இவங்களுக்கு அவ்வளோக்கா இல்லை. கடைசி இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5, 2018 வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது. இந்த சமயம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க, சுஹைப் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. அது மட்டும் கிடையாது, அஞ்சுவோடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அது ரீ எக்ஸாமின் பண்ணப்பயுமே வந்துட்டு அந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் சொல்லி இருந்திருக்காங்க. இதுலயுமே வந்துட்டு சுஹைபை கனெக்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, இதனால அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்ல இன்னொரு விஷயத்தையுமே ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. 2018ல சுஹைபோட பொண்ணுக்கு வந்துட்டு வயசு 20-21 இருக்கும். அவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கு. நிரூபிக்க முடியாத ஒரு விஷயத்துக்காக அவரை மறுபடியும் ஜெயில வச்சிருக்கிறது கரெக்ட் கிடையாது, அதனால நாங்க அவரை வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ப்ரெஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இத்தனை வருஷமா எங்கள் அப்பா வந்துட்டு அவதிப்பட்டு இருந்தாரு, பண்ணாத தப்புக்காக மாட்டிக்கிட்டு இருந்தாரு, இப்போதான் அவர் முழுசா வெளியில் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். 1999, 2000ல பயங்கரமான ஸ்டாரா, அதாவது சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலிபிரிட்டி தான் இவர். ஏன்னா அந்த லெவலுக்கு ஃபேன் பேஸ் வந்துட்டு அந்த சமயம் இவருக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் சீரியல்ஸ் மட்டும்தான் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அவங்க எல்லாத்தையுமே ரியாலிட்டி ஷோ பக்கம் இழுத்து அதுலயும் முக்கியமா கிரைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது மூலியமா நிறைய குற்றவாளிகளை வந்துட்டு கண்டுபிடிச்சு தந்த ஒரு செலிபிரிட்டியோட லைஃப். இப்படிப்பட்ட அவரோட லைஃப்க்கு பின்னாடி அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. இப்போ வரைக்குமே உண்மையாலுமே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப அஞ்சு தன்னைத்தானே வந்துட்டு கத்தியால குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த கத்தி உண்மையாலுமே ரொம்ப ஷார்ப்பாகவும் பெருசாகவும் இருந்ததுனால அவங்களை குத்திக்கிட்டதுனால உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமா டேமேஜ் ஆனதுனால தான் அவங்க இறந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கத்தி வந்துட்டு ஆழமா குத்துனதுனால நிறைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருந்திருக்கு. இதுதான் முக்கியமா அவங்க இறந்து போறதுக்கான காரணம். இப்ப இந்த கேஸை பத்தி எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சு வந்துட்டு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இருந்ததாகவும் அந்த டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த ஒரு ஃபேன் அடிக்கடி ரத்தத்தால் எழுதப்பட்ட அந்த லெட்டரை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்புனது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரத்தத்தால் அனுப்புன அந்த லெட்டரை வந்துட்டு மறுபடியும் பாக்குறப்ப அஞ்சு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அது முக்கியமா இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு
பார்த்தீங்கன்னா அவங்க பிரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. பொதுவாகவே குழந்தை வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிப்ரெஷனுக்கு இடையில இதே மாதிரியான லெட்டர்ஸ் வர, இந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு ரத்தத்தாலே மூடி வர அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான மன அழுத்தம் இருந்ததாகவும், மேற்கொண்டு அந்த வீட்டுக்கு நிறைய கொலை மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு, லெட்டர்ஸா ஃபோன் கால்ஸா. இதனால நமக்கு நம்மளோட குழந்தைக்கு எதனாச்சும் ஆயிடுமோ, நம்ம வேற வீட்டில் தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல அஞ்சுடைய அம்மா அப்புறம் அக்கா இவங்க 2 பேருமே அந்த குழந்தை வந்துட்டு நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இவங்க 2 பேருக்கு நடுவில் நிறைய சண்டைகளா போயிட்டு இருந்தது. இந்த சண்டையை பல முறை வந்துட்டு நம்மளே வீட்டில் சமாதானப்படுத்தி அமைச்சு வச்சிருக்கோம். அண்ணன் நிறைய தடவை சமாதானப்படுத்தி அமைச்சு வச்சிருக்கோம். இவ்வளவு சண்டை வந்துட்டு இவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் இவனே வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணி இருந்திருக்கு. இந்த சண்டைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்க சண்டையா கூட இருந்திருக்கலாம். உண்மையாலுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.